வெல்கம் டு புத்தா டிவிஸ் அகாடமி. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஜூலை 1ஆம் நாளை தமிழக அரசாங்கம் வருவாய்த்துறை டேவாக வந்துனாக்கா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த வருவாய்த்துறை தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் காலத்தில் 1803ஆம் ஆண்டு பார்த்தோன்னா உங்களுக்கு வருவாய்த்துறை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, மறந்துடாதீங்க. இன்னொன்று பார்த்தோன்னா உங்களுக்கு ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நாகமலை குன்றுகளை தமிழ்நாட்டுடைய 4வது உயிரியல் பாரம்பரிய தலமாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் யுனெஸ்கோடைய பாரம்பரிய தலை பட்டியலில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செஞ்சிக்கோட்டை கிழக்கு ட்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொண்டு வந்திருக்காங்க. பாரதிதாசனுடைய பிறந்தநாளை ஏப்ரல் 29 மே 5 தமிழ் கவிஞர்கள் நாள். பாரதிதாசனுடைய பிறந்தநாளை தமிழ் கவிஞர் நாள் சொல்லுவாங்க. அந்த வாரத்தை தமிழ் வாரம்னு சொல்கிறாங்க. டிசம்பர் மாதத்துடைய கடைசி வாரத்தை குறள் வாரம்னு சொல்கிறோம். உவேசாவுடைய பிறந்தநாள் பிப்ரவரி 17 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள்னு சொல்கிறோம். காவலர் நாள் செப்டம்பர். இது மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு டிஎன்பிசியில் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு இது மாதிரி டே வச்சு ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த மந்த் அக்டோபர் 2 தான் 2 முக்கியமான டே. அக்டோபர் 5 வள்ளலார் பிறந்தநாள் தனிப்பெருங்கருணை தினம். அக்டோபர் 7 வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நீலகிரி வரையாளர்கள் தினம் கொடுத்துருக்காங்க. கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். ரீசெண்டாக வந்துனாக்க யானைகள் பற்றிய கணக்கெடுப்பு நடந்திருக்கு, 3வது கணக்கெடுப்பு. தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த யானைகளுடைய எண்ணிக்கை பார்த்தோன்னா உங்களுக்கு 3027 கொடுத்துருக்காங்க. தேங்க்யூப்பா.